ஸ்ரீராமசிரம் தத்வோத்திரம் தத்வாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமசிரம் குரும்பதி. சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 159வது நாளாக அடியுடைய பிரவசனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய வைபவம் 47வது பிரவசனமாகும். துவக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् परम गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमदे रामानुजाय नमः, श्री परांकुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्रीराम मिश्राय नमः, श्री पुंडरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमदे सडगोपाय नमः, श्रीमदे विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 159வது நாளாக அடியோடி பிரவசனம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி சம்பூர்ணமாக அறிய வேண்டும். அதற்காக 125 நாள் காலட்சேப கிரமத்தில் இன்றைக்கு 47வது நாள். நேற்றைக்கு துவாரகையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தம்முடைய தேவியர்கள் 16,108 தேவிமார்களோடு உத்தவரோடு இந்திரபிரஸ்தம் எழுந்தருளினார்கள். தர்மராஜா தனது தம்பியார்களோடு மந்திரிகளோடு வேத வல்லுநர்களோடு வாத்திய கோஷிகளோடு எதிர் சென்று வரவேற்று அழைத்து உபசரித்தார்கள். கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் அவருடைய தேவியாருக்குமாக வசதியான அரண்மனைகள் எல்லாம் இந்திரபிரஸ்தத்தில் மயனால் உருவாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு ஆச்சரியமாக இருந்தது. துவாரகை எப்படி தெய்வம்சமாக திகழ்ந்ததோ அதே போல இந்திரபிரஸ்தமும் தெய்வம்சமாக திகழ்கிறது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தமது தேவியர் 16,108 பேரோடு அங்கே எழுந்தருள்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? அது ஒரு நாள் 2 நாள்ல பல மாதங்கள் அங்கு தங்கி இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருப்பாதம் அந்த இந்திரபிரஸ்தத்தில் பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இந்திரபிரஸ்தம் எப்பேற்பட்ட புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். அங்க இருக்கிற ஜனங்கள் எப்பேற்பட்ட புண்ணியத்தை பண்ணியிருக்காங்க. அப்படி திவ்யமான திருநகரமாக விளங்கியது. துவாரகைக்கு அடுத்த நிலையில் இந்திரபிரஸ்தம் ஆச்சரியமான புனிதமான பூமி ஆயிற்று. தர்மர் தம்பிமார்களோடு தர்பார் மண்டபத்தில் எழுந்தல் இருக்கிற பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உத்தவர் சாத்திகையோடு அங்கு வந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ தர்மர் எழுந்து நின்று அவையோர்கள் எல்லோரையும் வணங்கி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் வணங்கி ராஜசூய யாகம் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயத்தையும் உங்களுடைய அனுமதியும் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தர்மபுத்திரர் கேட்டார். உடனே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, நல்லதுதான், நீர் சக்கரவர்த்தி என்பது, இந்த ஜெகத்திற்கு நீர் சக்கரவர்த்தி என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும். உம்முடைய புகழ் எங்கும் பரவும். ஒரு சத்திரியர் கண்டிப்பாக
ராஜசயாகம் செய்து தம்முடைய பலத்தை, தம்முடைய ஆதிக்கத்தை, தம்முடைய அதிகாரத்தை, தாம் சக்கரவர்த்தி என்பதை நிரூபிக்க வேண்டும். அது அந்த யாகத்தினால் பூர்த்தியாகும். அதனால் செய்வது சிறப்பு, ஐஸ்வர்யங்களும் பெருகும், புகழும் ஓங்கும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்ல, உடனே தர்மர் அதற்கான காரியங்களை நான் உடனே ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார்கள். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக தம்முடைய தேவியோரோடு அங்கே எழுந்தள்ளி பிறகு இதை மிஞ்சின ஒரு காரியம் இனிமேல் நடக்கப் போவதில்லை, இதைவிட உயர்வான ஒரு காரியம் இந்திரபிரஸ்தத்தில் நடக்கப் போவதில்லை. ராஜசுக யாகம் இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். சாட்சாத் எம்பெருமானிடம் வேண்டியதை பெறலாமே. அபிமானத்தோடு இருக்கிறார். தர்மபுத்திரர் தம்மிடம் கேட்கவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாண்டவர்கள் தம்மை பயன்படுத்தவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பகவான் யார் யார் எந்த அளவுக்கு விசுவாசித்திருக்கிறார்களோ அந்தந்த அளவுக்குத்தான் எம்பெருமான் அவர் விசுவாசிப்பார். முழுமையாக நம்பியிருந்தால் எம்பெருமான் முழுமையாக ரட்சிப்பார். அறகுறையாக இருந்தால் எம்பெருமான அறகுறையாகத்தான் இருப்பார். அதனால்தான் திட விசுவாசம் வேணும், திட விசுவாசம் வேணும்னு சொல்லக்கூடியது. பாண்டவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை உயர்வாக மதித்தார்கள். அன்னைக்கு இருந்தவர்கள் அதிகமாக மதித்தவர்கள் பாண்டவர்கள் தான். ஆனால் முழுமையாக நம்பினார்களா என்றால் இல்லை. நம்பியிருந்தால் கஷ்டங்கள் வந்திருக்காது. நம்பாதினால் தான் கஷ்டங்கள் வந்தது. பீஷ்மர் அன்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். யுத்த முடிவில் தர்மத்திற்கு சந்தேகம் தர்மருக்கு ஏற்படுகிறது. தர்மங்களை குறித்து சந்தேகம் தர்மருக்கு ஏற்படுகிறது. அந்த தர்மத்தை குறித்த சந்தேகங்களை போக்குவதற்காக வேண்டி குருச்சேத்திரத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிற பீஷ்மாச்சாரியர் பார்க்க வந்தார். அவரோடு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் வந்திருக்கிறார். உடனே பீஷ்மர் தர்மரை பார்த்த உடனே கண்களில் கண்ணீர் சொட்ட வருத்தப்பட்டார். எப்படி இருந்த குருவம்சம் இதே மண்ணில் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு மாண்டு விட்டார்களே, எப்பேற்பட்ட குருவம்சம். சமாதானத்துக்காக நான் என்ன பாடுபட்டேன், தோல்வியைத்தான் சந்தித்தேன். யார் என் பேச்சை கேட்கவில்லை. எல்லாரும் வீரமிக்கவர்களாகவும் அறிவுமிக்கவர்களாகவும் திகழ்ந்தார்கள். ஆனால் பொறாமையினால் அழிந்தார்கள். என்ன முயற்சி பண்ணால் என்ன பிரயோஜனம் என்று வேதனைப்பட்டு விட்டு, தர்மா உன் மீது எனக்கு சந்தோஷம், என்ன காரியத்துக்காக நீ வந்தாய்ன்னு கேட்டார். தாத்தா, தர்மங்களில் சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சர்மத்திற்கு தர்மங்களை குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறுவதற்காக வேண்டி உங்கள் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னா. உடனே பீஷ்மாச்சாரியார் சொன்னார், தர்மா, என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் இன்றைக்கு எனக்கு விலகிவிட்டது. ஏன்னா நீ தர்மவான், ஆனா கஷ்டம் உனக்கு வந்தது. பீமன் பொஜபலமிக்கவன், அவருடைய புஜபலத்தை மீறி கஷ்டம் வரக்கூடாது, ஆனா கஷ்டம் வந்தது. அர்ஜுனன் வில்லாதி வில்லன், கஷ்டம் வந்தது. நகரசகாதேவர்கள் சாஸ்திர நிபுணர்கள், வந்தது. எல்லாத்தையோட ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுக்கிரகம் இருந்து சர்வ
வல்லவர்களாக இருந்த உங்களுக்குத்தானே கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. ஏன் வந்தது? கிருஷ்ணர் அனுசரணையா இருந்துமா உங்களுக்கு கஷ்டம் வந்தது என்று என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் போயிட்டது. ஏன்னா தர்மத்தின் நாயகனை பக்கத்தில் வைத்துவிட்டு யார் தர்மத்தை உபதேசம் செய்தாரோ, தர்மத்துக்கு எவர் உற்பத்தி ஸ்தானமோ அந்த தர்மநாயகனாய கிருஷ்ணனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்னிடம் சந்தேகம் கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா? தர்மத்தின் நாயகன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்னிடம் தர்மத்திற்கு சந்தேகம் கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்று சொன்னால் இந்த கிருஷ்ணரை நீர் என்னவென்று நினைத்தீர்? கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் இவரை நீங்கள் அறியாதனாலையும் புரியாதனாலையும் பயன்படுத்தாதனாலையும் உரிய நம்பிக்கை வைக்காதனால்தான் இந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று அறிந்து கொண்டேன். உண்மையாதான் சூதுவிளையாடுதாங்க. முதலாவது தர்மபுத்திரர் தோக்குறாரு. மீண்டும் சமாதானமாகி திரும்ப கடைசியாக இரண்டாவது சுதாட்டம் நடக்குது. இந்த இடப்பட்ட நேரத்தில் பாஞ்சாலி துவாரகையில் இருக்கிற பரமாத்மாவே சரணாதி பண்ணா புடவையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தர்மபுத்திரர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே திரௌபதியை காப்பாற்ற முடியல. ஆனால் பகவான் காப்பாற்றினார். துவாரகையில் எழுந்திருக்கிற அச்சுதனே, உன்னை சரணடைகிறேன் என்று கையெடுத்து வணங்கியதும் புடவையா வந்து பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சூதாட்டம் நடக்குது. அப்போ தர்மபுத்திரர் சூதாடுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்னு அந்த சூதாட்டக்காயை போட்டிருந்தா கதையே மாறி இருக்கும். செய்ய முடியலையே. பகவானுடைய வல்லமையை பார்த்துட்டாங்க. திரௌபதிக்கு புடவையா கொட்டினதை பார்த்துட்டாங்க. ஆபத்துல காப்பாத்த பார்த்துட்டாங்க. இப்ப ஆபத்தான சூழ்நிலை இரண்டாம் தர சூது விளையாட போறாங்க. அந்த சமயத்துல அவன் எதிர்த்தால சல்யன் இந்த கலையில அவன் நிபுணனா இருக்கிறான். தர்மன் முதல்ல தோத்தாச்சு. திரும்ப இரண்டாவது வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நழுவுனா காட்டுக்கு போகணும். அந்த சமயத்துல காய போடும்போது ஸ்ரீ கிருஷ்ணான்னு போடுறதுக்கு தர்மருக்கு மதி இல்லாம போச்சு. தோல்வி செஞ்சாங்கல்ல. திட விசுவாசம் இல்லை. ராஜசூயாமெல்லாம் சாமானிய தர்மம். பரமாத்மா தாம் தேவியாரோடு இந்திரபிரஸ்தத்தில் எழுந்திருந்த பிறகு இனி தர்மபுத்திராதிகளுக்கு என்ன ஆபத்து வர முடியும்? அந்த ராஜசூயாகங்கள்லாம் தேவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா போகணுமா போக வேண்டாம்னு துவாரகையில் முடிவு யோசனை பண்ணி வந்தார். சரி, இப்ப தர்மர் கேட்டதுனால அவன் கேட்டதுக்கு என்னங்க சரியும் பாரு, யார் யார் எப்படி இருக்காரோ அப்படி இவர் செயல்பட்டுறார். உடனே தர்மர் யாகத்துக்கான காரியங்களை செய்ய தயாரானார். யாகசாலைகள் தயாராச்சுது. வேதியர்கள்லாம் வந்தாச்சு. தொடங்க ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு முன்பதாக 4 திசைகளிலும் திக்கு விஜயம் செய்ய வேண்டும். தம்முடைய சாம்ராஜ்யத்தை சாம்ராட் அப்படிங்கிற பட்டத்தை பெறணும். 4 சகோதரர்களும் 4 திசைகளுக்கு போனார்கள் திக்கு விஜயம் செய்ய. வெற்றி பெற்று வந்தார்கள். திரவியத்தோடு வந்தார்கள். குமித்தார்கள். இப்போ ஒரே ஒருவர் மட்டும் விடுபட்டு போய்விட்டார். சராச்சந்தன் இருந்த மகத தேசத்துக்கு மட்டும் போகவில்லை. மற்ற எல்லாரையும் வெற்றி பெற்றாயிற்று. நிறைய பேர்கள் பாண்டவர்கள் போனவுடனேயே பணிந்து பவ்யமாக திரவியங்களை கொடுத்து தர்மருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் சராச்சந்திரன் பக்கம் யாரும் போகவில்லை. வந்து சொன்னார்கள், எல்லா 4 திக்குகளிலும் எல்லா ராஜாக்களையும் நாம் வெற்றி பெற்றாய்விட்டது. ஆனால்
மகத நாட்டுக்கு மட்டும் போகவில்லை. உடனே கிருஷ்ண பரமாத்மா தர்மரை பார்த்து பீமசேனனையும் அர்ஜுனனை அழைத்துக் கொண்டு மகத தேசம் நான் சென்று வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டார். 3 மட்டும் தான் வந்தாங்க. கிரிவிரஜம்னு சொல்லக்கூடிய அவன் தலைநகர். அந்த தலைநகர் போன உடனே அவனுடைய அரண்மனை பிரமாண்டமான அரண்மனை. அந்த அரண்மனையில நிச்சயப்படி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அக்னி பூஜை, பிராமணர்களுக்கு ததி ஆராதனை நிச்சயப்படி நடக்கும். அந்த ததி ஆராதனைக்கு யார் வேணுமானாலும் போகலாம். யார் என்ன கேள்வி கிடையாது. மற்றபடி மன்னர்கள், ராஜபிரமுகர்கள் யாராவது சராச்சரனை பார்க்கணும்னா யாரு என்ன விவரங்களை கேட்டு அனுமதி பெற்று தான் பார்க்க முடியும். அந்தணர்கள் கேள்வி கேட்கவே வேண்டாம், அரண்மனைக்குள் நுழையலாம். உடனே இந்த 3 பேரும், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பீமசேனும் பிராமணர்களைப் போல வேஷம் தாங்கினார்கள். பிராமண போஜனத்துக்கு போவது போல அந்த வரிசையில் சென்றார்கள். கொஞ்ச தூரத்தில் தங்கமயமான சிம்மாசனத்தில் நமக்கு நிகர் யார் இருக்கிறார் என்ற ஆணவத்தில் அகங்காரத்தின் உச்சியில் தராச்சந்தன் கம்பீரமா இருக்கிறான். தனக்கு நிகர் தான் தான் அப்படிங்கிற தன்மையில உட்கார்ந்துட்டான். அகங்காரம் தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் தர்மம் நடக்குது. அதில் என்னை மாதிரி தர்மம் யார் செய்ய முடியுமா? அங்கேயே அகங்காரம் தான். உடனே இந்த பிரசாத்துக்கு வேண்டி போகக்கூடியவர்கள் போவார்கள். அதுபோக பிராமணர்கள் தராச்சந்த நேரில் பார்த்து தமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள்லாம் சராச்சந்த நேரில் சந்திக்கலாம். அப்படி சராச்சந்த நேரில் சந்திக்கக்கூடிய அந்த வரிசையில் இந்த 3 பேரும் போனார்கள். சராச்சந்தன் முறைப்படி அதிதி பூஜை பண்ணுவான். பிராமணர்கள்லாம் நல்ல எழுந்திருச்சு வரவேற்று உபசரித்து ஆசனத்தில் அமர் செய்து, என்ன சாமி வேணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, கட்டளையிடுங்க, நான் செய்வேன்னு சொல்லி மரியாதை பண்ணி வேண்டியதை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நல்ல பண்பு சராச்சந்திரம் உண்டு. இந்த 3 பேரும் போனார்கள். 3 பேரும் போனார்கள். பிராமண வேஷத்தில் போனார்கள். அந்த வேஷம் பொருத்தம் சரியில்லை. 3 பேருடைய சரீர அமைப்பை பார்த்தான் சராச்சந்திரன். இது பிராமணர்களுக்கு உண்டான சரீரம் இல்லையே. இது ஒண்ணு. கைகளை பார்த்தான். இது யுத்தம் செய்த கைகள் மாதிரிலா தெரியுது. சரீரத்தை பார்த்தான். அங்கங்கே தழும்புகள் இருக்குது. சத்திரியர்களுக்கு தானே போர்க்களத்தில் போய் தழும்புகள் இருக்கும். அதையும் பார்த்தான். 3 பேருடைய முகத்தையும் கூர்மையா பார்த்தான். இவர்களை எங்கேயோ பார்த்திருக்கோமே, இவர்களை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு சராச்சந்திரனுக்கு சந்தேகம். உடனே கிருஷ்ண பரமாத்மா பேசினார். மகாராஜா, ஒம்போல் கொடைவல்லல் கிடையவே கிடையாது. நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம். அது உண்மைதான். துவாரகை எங்க இருக்குது? மகத தேசம் இப்ப இருக்க பீகார். துவாரகை குஜராத்துக்கும் அந்த பக்கம் இருக்குது. வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் எதை உத்தேசித்து வந்தோமோ அதை நீங்கள் தர வேண்டும். நாங்கள் எதை உத்தேசித்து வந்திருக்கிறோமோ அதை நீங்கள் தர வேண்டும். பொறுமை உள்ளவர்கள் எதையும் பொறுப்பார்கள்.
கிருஷ்ண பரமாத்மா நீதியை சொல்றார். பொறுமை உள்ளவர்கள் எதையும் பொறுப்பார்கள், துஷ்டர்கள் எதையும் செய்வார்கள். துஷ்டர்கள் எதையும் செய்வார்கள். ஆனா தர்மம் கொடுக்கிறவன் எதை கேட்டாலும் கொடுப்பான். தர்மம் கொடுக்கிறவன் எதை கேட்டாலும் கொடுப்பான். சமமாக பார்க்கிறவனுக்கு அந்நியர்களே கிடையாது. சமமாக பார்க்கிறவனுக்கு அந்நியர்களே கிடையாது. இந்த சரீரத்திலேயே ஹரிச்சந்திரன், ரந்திதேவன், தாசிசி முனிவர், சிபி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி, ஒரு புறா, வேடன் போன்றவர்கள் எல்லாம் இந்த சரீரத்திலேயே தானம் செய்து உயர்ந்த கதியை பெற்றிருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா ஒரு 5-6 சம்பவங்களை சொல்றார். ஹரிச்சந்திரன் கௌசிக முனிவர் கேட்கிறாரு, தானம் கேட்கிறாரு. மறுத்திருக்கலாம், ஆனா மறுக்கல. தன்னுடைய நாடு, தன்னுடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் தானம் கொடுத்து விட்டு சுடுகாடு காசில மையானக்கரையை காக்க வந்து விட்டார். கடைசியில உயர்வு பெற்றார். தானத்தினால் உயர்ந்தார். தாசிசி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பையே இந்திரன் கேட்டான், தானமாக கேட்டான். தன்னுடைய முதுகு எலும்பையே தானம் கொடுத்தார். அதனால உயர்ந்த கதி பெற்றார். சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தசைகளை அறுத்து தானம் பண்ணினார். மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தையும் கொடுத்து தன்னையும் கொடுத்தான். எப்பேற்பட்ட ஏற்றத்தை பெற்றான். மாடப்புறா, வேடன், இந்த 2 சம்பவங்களும் ஸ்ரீ ராமரும் சொல்லியிருக்கிறாரு, கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றாரு. இந்த புறா கதைய ஸ்ரீ ராமர் சொன்னார் சுக்ரீவனுக்கு. அதே புறா கதையை ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றார். ஆனா ராமர் சொல்லாத ஒண்ண கிருஷ்ணனுக்கு சொல்றார். அடியன் வால்மீகி ராமாயணம் காலட்சேபம் செய்த போது அந்த வைபவத்தெல்லாம் விரிவாக சொல்லி இருக்கிறோம். விபீஷண சரணாகதியின் போது ஸ்ரீ ராமருடைய திருவாயினால் அந்த வைபவம் சொல்லப்பட்டிருக்கும். இப்பொழுது சுருக்கமா சொல்கிறோம். ஏன்னா ஸ்ரீ ராமரும் சொல்லி கிருஷ்ணரும் சொல்றாரு இல்லையா, அதனால சொல்றோம். ஒரு வேடன் வேட்டையாட வந்தான். பெண் புறாவை வலை வச்சு பிடிச்சிட்டான். பகலெல்லாம் அலைந்தா, வேற ஒன்றும் கிடைக்கல. திடீர்னு மழை பெஞ்சிட்டுது, இருட்டிட்டுது, திரும்பி போக முடியல. வெள்ளமெல்லாம் மத்திட்டுது, இருட்டிட்டுது, பசியோடு இருக்கிறான். அப்போ இந்த வேறடைய வலைக்குள்ள இருக்கக்கூடிய பெண் புறா சொல்லிச்சு, ஆண் புறா சுத்தி சுத்தி வருது தன் ஜோடியில், தன்னுடைய துணைவை. நாதா வருந்த வேண்டாம் நாதா, நாம் இருக்கிற மரத்துக்கு இவன் வந்து விட்டான், நம்முடைய வீட்டுக்கு வந்து விட்டான். இவன் பசியோடு இருக்கிறான். நம் வீட்டுக்கு வந்தவன் பசியோடு இருக்கலாமா? அதனால அவனுக்கு உணவு கொடுங்கள். இப்ப எந்த உணவை தர முடியும்? உங்களையே உணவாக கொடுங்கள். நம்ம தூரத்தில் போய் சொல்லிகளை புடைக்கி கொண்டு வந்து அந்த வேடனுக்கு முன்னால போட்டுச்சு. எங்கிருந்த நெருப்பை கொண்டு வந்து பத்த வச்சு நின்று எரியும் போது அந்த வேடன் பார்க்கும்படியாக அந்த ஆண் பறவை இந்த வேடன் தன்னை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நெருப்புல விழுகிறது. தான் இருக்கிற மரத்து பக்கம் ஒதுங்குனாங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் தன்னுடைய மனைவி அவன் வலையில அடைச்சு வச்சிருக்கிறான். அவன் தனக்கு செய்த துன்பத்தை நினைக்கல. ஆனால்
தங்களுடைய தர்மத்தை பெறுகிறார்கள். நம் வீட்டுக்கு வந்த ஒரு பட்டினி இருக்கக்கூடாது, நெருப்புல விழுந்துட்டுது. அப்படி தான் இருந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்தவர்களே தன்னை சரணாகதி பண்ணியவர்களாக நினைத்து அந்த புறா தான் உயிரையே கொடுத்து அவனை காப்பாத்துச்சு அப்படின்னு ராமர் ஆதங்கப்படுவார். இது போல ராமர் சொன்னது. கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, அந்த வேடன் பார்க்கிறான், அது சுள்ளிய போட்டதை பார்த்தான், நெருப்ப வச்சதை பார்த்தான், இவனையே பார்த்துக்கிட்டு அந்த நெருப்புல விழுந்ததையும் பார்த்தான். புரிஞ்சிட்டு அவனுக்கு. இங்க பெண் புறா அலறல, சந்தோஷத்தோடு கிச்சு கிச்சு சத்தம் விடுது. இதையும் கேட்டான். நாம கொலகாரன், பெண்புறாவை கொள்ள பிடிச்சு வச்சிருக்கிறோம். அதனுடைய மரத்தில் அது இருந்த இடத்துக்கு ஒதுங்கினாங்க இருக்க வேண்டி, நான் பசியாற வேண்டும் இருக்க வேண்டி, அதுவே தீய மூட்டி அதுவே நான் பார்க்கும்படியா நெருப்பில் விழுந்துச்சே. எப்பேற்பட்ட தர்மம், எப்பேற்பட்ட தர்மம்! இப்படிப்பட்டவர்களுக்கா நாம துரோகம் நினைச்சிட்டமே அப்படின்னு சொல்லி அந்த பெண் புறாயை திறந்து விட்டுட்டு இவன் போய் அந்த நெருப்புல வந்து இவன் செத்தானான். இவன் அந்த நெருப்புல வந்து செத்தான அந்த வேலை. இது கிருஷ்ணர் இதை சேர்த்து சொல்றாரு. இவர்கள்லாம் தன் சரீரத்தோட தியாகம் பண்ணி உயர்ந்த கதியை பெற்றார்கள். அடுத்து ரந்தி தேவன் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரம வைஷ்ணவருடைய வைபவம் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். கிருஷ்ணரை எடுத்து சொல்கிறார். ராஜா கடுமையான, இந்த ராஜா தர்மவான். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னா வாரி வாரி கொடுப்பார். தனக்கு பேண மாட்டார், தனக்காக பேண மாட்டார். வறட்சி வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, எல்லாத்தையும் தானம் பண்ணார். இவர் சகோதரர் கையில நாட்டை கொடுத்துட்டு காட்டுக்கு வந்துட்டாங்க. காட்டுல இருந்தாலும் தன் மனைவி, ஒரு மகன், மருமகளும் காட்டில் இருக்கிறாங்க. எது கிடைத்தாலும் யார் வந்தாலும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு மிகுந்திருந்ததைத்தான் தாங்கள் சாப்பிடுவார்கள். பல நாள் பட்னியாக இருந்திருக்கிறார்கள், ஆனாலும் தர்மத்தை பேசவில்லை. ஒரு தடவை தொடர்ந்து 48 நாட்கள் அவருக்கு சரியாக உணவு கிடைக்கவில்லை. எப்படியோ தீர்த்தத்தை சாப்பிட்டு கொண்டு எப்படியோ வைராக்கியமா இருந்து விட்டார்கள். 48வது நாள் கொஞ்சம் நெய், பால், அரிசி கிடைச்சது. அதை வச்சு கஞ்சி காய்ச்சி தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுத்து தான் சாப்பிட போகிறார். 48 நாட்களுக்கு பிறகு கஞ்சி சாப்பிட போறார். அப்படி சாப்பிட போவதற்கு முன்பாக பசியோடு பரிதவிச்சுக்கிட்டு ஒரு வேதியர் வந்தார். ரந்திதேவா, பசி தாங்க முடியவில்லை ரந்திதேவா அப்படிங்கவும், நல்ல நேரம், நான் சாப்பிடுறதுக்கு முன்பாக வந்து விட்டீர்கள், நல்ல நேரம், நான் சாப்பிடுறதுக்கு முன்னா வந்துட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷத்தோட சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க, தன் பங்கத்தை கொடுத்து விட்டார். அவர் சாப்பிட்டு வாழ்த்தினார். நீ நல்லா இருக்கப்பா, என் உயிரே போயிட மாதிரி இருந்தது, எங்களை மயங்கி விழுந்துருவனோன்னு பதறி போய் உன் இடத்துக்கு வந்தேன், இப்ப திருப்தியா இருக்கப்பான்னு வாழ்த்துட்டு போயிட்டார்.
தன்னுடைய குடும்பத்தார்கள் இவருக்குன்னு ஒரு பகுதியை அவங்க பங்கு வச்சு மீண்டும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட போகும்போது இன்னொரு வந்துட்டான். அவனும் பசியால துடிச்சுக்கிட்டே வரான். அப்பவும் சந்தோஷமா கொடுத்துட்டான். அவன் சாப்பிட்டுட்டு, மகாராஜா நீ நல்லா இருக்கணும் மகாராஜா, நேரம் செத்தே இருப்பேன் பசி அப்படின்னு அவனும் வாழ்த்துட்டு போறான். அடுத்தால மிச்சமா இருந்தது, அதை எடுத்து சாப்பிட போனார். அப்போ ஒருத்தன் நாயும் அந்த நாயை கூட்டுக்கிட்டு அவனோட வந்து நிற்கான். நாயோட வந்து நிற்கான். மகாராஜா நானும் பட்டினி, என் நாயும் பட்டினிங்க. மனசுல சந்தோஷப்பட்டார். நல்ல நேரம்ப்பா, வந்துட்டானே நினைக்கல. அப்படியே அவன் நாய்க்கும் அவனுக்குமா அதை கொடுத்துட்டார். தீர்த்தம் மட்டும் பாக்கி. இவர் என்ன நினைச்சு கொடுக்கிறாருன்னா, ஸ்ரீமன் நாராயணனுடைய ஈரணையற்ற பக்தர் இவர். எம்பெருமான் எல்லா ஆத்மாலும் இருக்கிறார். ஒருவன் வருவான் என்றால் நம்ம அவனைத்தான் பார்ப்போம். அவர் அவனுக்குள் இருக்கிற சிறு கிருஷ்ண பரமாத்மாவை பார்ப்பார். அப்போ எல்லா உயிரினத்தையுமே அந்த உயிரினமா பார்க்க மாட்டார். அந்த உயிருக்குள் அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமான பார்ப்பார். அதனால அவருக்கு தரிசனம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், தத்துவம் தெரிந்தவர்கள், அதாவது என்னை அறிந்தவர்கள், வேதம் ஓதிய அந்தணர்களிடத்தும் நாயிடத்தும், நாயை தின்கிற மனிதனிடத்தும், யானையிடத்தும், யானை பாகனிடத்தும் யாண்டும் என்னையே பார்ப்பார்கள். வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களாயிருந்தாலும் என்னத்தான் பார்ப்பாங்க. நாயை பார்த்தாலும் என்னத்தான் பார்ப்பாங்க. அந்த நாயை திங்கிறவனை பார்த்தாலும் என்னத்தான் பார்ப்பாங்க. யானையை பார்க்கிறார்கள் என்னத்தான் பார்ப்பாங்க. அந்த யானை மேல இருக்க மௌத்தின் என்னையே பார்ப்பார்கள். அவர்களுடைய பார்வையில் இருந்து நான் மறைவதே இல்லை, அவர்களும் என் பார்வையிலிருந்து மறைவதே இல்லை, என் பார்வையிலிருந்து மறைவதே இல்லை. அந்த மாதிரி தத்துவம் தெரிந்த ஞானியா இருக்கிறார். எம்பெருமானை தெரிந்ததா இருக்கிறார். உடனே கடைசி தீர்த்தம் மட்டும் இருக்குது. அந்த தீர்த்தத்தை சாப்பிடும் போது ஒண்ணு வந்து நிற்கான். தாகம் தாகம், தண்ணி தண்ணி தண்ணின்னு துடியா துடிச்சிட்டு வந்தான். சத்தத்தை கேட்டு போயிட்டேன். அவன், மகாராஜா இப்போ நான் உயிர் போடுறது தீர்த்தம் வேணும்னார். உடனே கடைசியா இருப்பது 48 நாளைக்கு பிறகு கொஞ்சம் போல தீர்த்தம் இருக்குது, அதையும் கேட்க வந்து நிற்கான். அவன் கொடுக்கும்போது சொல்லுவாரு, எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணா, எனக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தேவையில்லை, அஷ்ட ஐஸ்வர்யம் தேவையில்லை, சொர்க்கலோக பிராப்தியும் தேவையில்லை, மோட்சம் எனக்கு தேவையில்லை. எம்பெருமானே, எல்லாரும் படுகின்ற துன்பத்தை அவரவர்கள் உள்ளத்தில் நான் நின்று நான் ஏற்று அனுபவிக்க வேண்டும். அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். சகல உயிரினங்களும் படுகின்ற துன்பத்தை எல்லாம் நான் ஏற்று நான் அனுபவிக்கணும். எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். சர்வேஸ்வரா, எப்பேற்பட்ட வரம், எப்பேற்பட்ட வரம்!
எப்பேற்பட்ட பரவார சிந்தனை! சகல உயிர்களும் படக்கூடிய துன்பத்தை நாம் பட தயார். எல்லா உயிர்களும் படக்கூடிய துன்பத்தை எனக்கே தாரும். எல்லா உயிர்களையும் துன்பத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணும் சர்வேஸ்வரா. இந்த தீர்த்தத்தை நான் கொடுப்பதினால் என் தாகம் தீர்ந்தது, என் பசி தீர்ந்தது, என் களைப்பு தீர்ந்தது, என் சோகம் தீர்ந்தது, என் வருத்தம் தீர்ந்தது, என்னுடைய தளர்ச்சி நீர் தீர்ந்தது, பலத்தை பெற்று விட்டேன். அப்புறம் சொன்னார் பாருங்க, மயக்கம் தீர்ந்தது, அஞ்ஞானமும் தீர்ந்தது, அஞ்ஞானமும் தீர்ந்தது. இதை நான் கொடுத்ததினால், இன்னும் கொடுக்கல, மனசுக்குள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்படி மனசுக்குள் இந்த தீர்த்தத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சந்தோஷத்தோடு தீர்மானித்ததினால் இவருக்கு தாகம் போய்விட்டது, பசி போய்விட்டது, களைப்பு போய்விட்டது, சோர்வு போய்விட்டது, சோகம் போய்விட்டது, இயலாமை போய்விட்டது, மயக்கம் போய்விட்டது, அஞ்ஞானமும் போய்விட்டது. கொஞ்ச தீர்த்தத்திலேயே பெற வேண்டியதெல்லாம் பெறலாம். தண்ணியை கொடுத்து பெற்றுட்டார். ஆனா எந்த நிலையில? உடனே அவனை கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த தீர்த்த கொடுத்தார். அவன் அவ்வளவு ஆர்வமா பருகுதான். அவன் பருகுத பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷமா இருக்க, ஆனந்தப்படுதார். அவன் சந்தோஷம் கும்பிட்டு போனான். இவன் நிறைவா இருக்குது, இவருக்கு நிறைவா நின்றது. அடுத்த நிமிஷம் கண்ணு முன்னால யார் நிக்கிறாங்க? தேவர்கள் நிக்கிறாங்க. பிரம்மா நிக்கிறார், புத்திரர் நிக்கிறார், இந்தர் நிக்கிறார், எல்லாரும் நிக்கிறாங்க. ரந்தி தேவரே, ரந்தி தேவரே, உமக்கு என்ன வேணும்? பிரம்மா கேட்கிறார், என்ன வேணும்? ருத்திரர் கேட்கிறார், என்ன வேணும்? இந்திரன் கேட்கிறான், என்ன வேணும்? வர்ணன் கேட்கிறான், என்ன வேணும்? அக்னி தேவர்கள் கேட்கிறார்கள், என்ன வேணும்? நிரு தேவர்கள் கேட்கிறார்கள், என்ன வேணும்? யமதேவன் கேட்கிறான், என்ன வேணும்? அஷ்டத்துக்கு பாலர்கள்லாம் கேட்கிறாங்க, உமக்கு என்ன வேணும்? எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அந்த பிரபன்னர், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளில் எப்பொழுது நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த லௌகிய உலகத்துக்கு தேவையான, இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையான, இந்த லீலாவதிக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யத்தும் கொடுக்க தயாராக காத்து நிற்கிறார்கள் தேவர்கள். அந்த நேரத்தில் ஒரு சுத்தமான வைணவன் அந்த துச்சம் மறைச்சான். என்ன சொன்னான்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளில் எப்பொழுது நான் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை தான் கேட்டார். மயங்கல, தயங்கல. ஏன்? இவங்கெல்லாம் இவருக்கு வரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அருள் கொடுப்பதாக இருந்தால் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் தான் முடியும். இந்த திக்குப்பாளர்களுக்கெல்லாம் இவனுக்கு கொடுக்க அதிகாரம் கிடையாது. அவர்களை விட எத்தனையோ 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 மடங்கு உயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வைஷ்ணவர்கள். அதுதானே பார்த்தோம், திருமலிசேர் வைபவத்தான பார்த்தோம், ஆம்பரீஷாஸ் மகாராஜா வரலாற்று தானே பார்த்தோம். எத்தனை வைபவங்கள் இருக்குது. அப்படிங்கவும் எல்லாரும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியாருடைய ஏற்றத்தை பார்த்தீர்களா? அவர்கள் எதையுமே விரும்ப மாட்டார்கள்.
எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பை தவிர, எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு உகந்த கைங்கரியத்தை தவிர எதையுமே விரும்பாதவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே உமக்கு கிடைக்கும் வாழ்த்தி விட்டு போனார். அந்த ரந்தி தேவனை அனுசரித்தவர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணினார்கள். சர்வே நாராயண பராயணகா, எம்பெருமானை சரணாகதி செய்து இவரை போலவே கைங்கரியவர்கள் ஆனார்கள். அப்போ இவர் தான் வாழ்ந்து காட்டினார். இவரை மாதிரியே இவரை சார்ந்தவர்களும் இவரோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் இவரை மாதிரியே பிரபன்னர்களாக மாறினார்கள். எம்பெருமானுக்கு உகப்பு பிரபன்னர் ஆவதுதான் எம்பெருமானுக்கு உகப்பு. இவர் பிரபன்ன ஆகணும், பிரபன்னர்களை உற்பத்தி பண்ணணும். சகல ஆத்மாக்களையும் எம்பெருமான் வசம் கொண்டு வரணும். எல்லா மக்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆக்கணும். அதான் எம்பெருமானுக்கு உகப்பு. சாமானியர்கள் கழிக்க கூடாது. அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆக்கணும். நாம கழிச்சுட்டு அவங்க எங்க போக முடியும்? அதை இவர் செய்தார். எத்தனை சாதாரண ஆட்களை வைஷ்ணவராய் இவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் எம்பெருமான் பார்ப்பார். அவருக்கு கைங்கிறார் தான். அதை இந்த ரந்திதேவன் செய்தார். அத கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், சராச்சந்தன் சொல்றார். இவர்களெல்லாம் சரீரத்திலேயே தானம் பண்ணியே நற்கதியை பெற்றார்கள். அதனால நீயும் தானம் பண்ணு, நான் கேட்டதை தான் கிருஷ்ணன் சொல்றார். உடனே சராச்சந்தன் சொல்லிட்டான், உங்களை பார்த்தால் பிராமணர்களாக தெரியவில்லை, சத்திரியர்கள் போல தெரிகிறது. உங்கள் சரீர வாகு அந்தணருக்கு உண்டான சரீரம் இல்லை. உங்கள் புஜம் அந்தணர்களுக்கு உண்டானது இல்லை. உங்களுடைய உடம்பில் உள்ள தழும்புகள் அந்தணருக்கு உள்ளது இல்லை. ஆனாலும் அந்தணர் வேஷம் விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்தணர் வேஷையிட்டு வந்தாலும் நான் இல்லை என்னாமல் கொடுப்பேன். அந்தணர்கள் தான் வரணும், நான் தரணும் என்று இல்லை. அந்தணர் வேஷமிட்டு வந்தாலும் நான் தருவேன். என் உயிரை கேட்டாலும் நான் தருவேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்ன. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. சராச்சந்தன் அயோக்கியர்கள்லாம் பழகினா கிருஷ்ண பரமாத்மாவை 23 அக்ரோனி சேனையோடு 17 முறை சண்டை செய்து தோத்து வந்தான். 18வது முறை கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு வெற்றியா, இவர் தோத்து ஓடுற மாதிரி ஓடி அவனுக்கு வெற்றியும் கொடுத்தார். பழக்க வழக்கம் பூரா சிசுபாலன் தந்தோக்கிறன் துரியோதனன் பழக்க வழக்கங்கள். ஆனாலும் தர்மத்தில் பலமான எப்படி கர்ணன் இருந்தானோ துரியோதனன் போட்டு தான் இருந்தான். அதே மாதிரி சராச்சந்திரன் அப்படி நிற்கிறான். நீ வேஷமிட்டு வந்தாலும் நான் தருவேன், என் உயிரை கேட்டாலும் தருவேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னார். உடனே கிருஷ்ண பரமாத்மா யுத்தம் வேணும் அப்படின்னாரு. யுத்தம் வேணும்னாரு. நீ துவாரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் நீதானே அப்படின்னார் சராச்சந்திரன். ஆமா. நீதானே பீமசேனன்? ஆமா. நீதானே அர்ஜுனன்? ஆமா. நினைச்சேன், நான் நினைச்சேன். கிருஷ்ணா, என்னோடு தோத்து ஓடியவன் நீ. என்னோடு தோத்து ஓடி போனவன். மதுராவையே காலி பண்ணிட்டு துவாரையில போய் ஒளிஞ்சு கிடக்கிற. என் முன்னால் நிற்க முடியாமல் தோற்று துவாரையில் ஒளிந்து கிடக்கிற உன்னோடு யுத்தம் பண்ணினால் எனக்கு இழுக்கு. அர்ஜுனா, நீ சின்ன குழந்தை, நீ சிறுவன், உன்னோடு யுத்தம் செய்தாலும் எனக்கு இழுக்கு. பீமா,
நீ தைரியமானா இருந்தால் என்னோட போருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான். சரி, பீமசேனுக்கு சராச்சந்திரனுக்கு யுத்தம் நடந்தது. 2 பேரும் வெற்றி தோல்வி இல்லாம யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனும் தோக்கல, இவனும் தோக்கல. அர்ஜுனன் கேட்டான், இது என்ன ஆகும்னு கேட்டான். ஒன்னும் ஆகாது, முடிவே வராதுன்னாரு. முடிவுக்கு கொண்டு வரணுமே என்னாரு. இப்ப நான் கொண்டு வரேன்னாரு சார். அந்த ஒரு கம்பு எடுத்தார், அது 2 கிழிச்சார், அப்படி மாத்தி போட்டார். பீமசேனன் பார்த்தான். அப்படியே ஒரு தடவை சராச்சந்திரன் கீழே விழுந்தான். பீமசேனன் ஓடி போய் அவன் ஒரு காலை மிதிச்சுக்கிட்டு ஒரு காலை பிடிச்சுக்கிட்டு 2 கிழிச்சிட்டான். கிழிச்சு மாத்தி போட்டான், உயிர் போயிட்டு. இந்த ரகசியம் கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியும். அதாவது சராச்சந்திரனுடைய தகப்பனார் பேரு பிருகத்ரதன். நம்மளால குழந்தை இல்லை, அவன் 2 பாரியா. அதற்காக வேண்டி சந்திர கௌசிகன் சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போய் பணிவிட செய்யறான். உடனே அந்த ரிஷி சந்தோஷப்பட்டு, நீ மகாராஜா, இப்படி ஏவல் வேலை பண்றிய, இப்படி பணிவிட பண்றிய, உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்டார். சுவாமி, வம்சம் தலைக்கணும், வாரிசு இல்லை சாமி, உம்மால வாரிசு வரணும் சாமி. அப்படியா அப்படின்ட்டு, நாளைக்கு பூஜை நேரத்தில் வா அப்படின்னாரு. போனான். ஒரு மாம்பழத்தை கொடுத்தார், உன் மனைவியை சாப்பிட சொல்லு அப்படின்னாரு. சரி சாமி அப்படின்னு. அவன் என்ன செய்தான்னா 2 மனைவியை அவன் சாமா பாதிக்கிறான். அந்த மாம்பழத்தை 2 பங்கு வச்சு 2 மனைவிக்கும் கொடுத்தான். 6 மணிக்கு வந்துட்டான். குழந்தை பிறந்தது 10வது மாசத்துல. இங்க பாதி குழந்தை, அங்க பாதி குழந்தை. என்ன செய்ய, உயிர் இல்லை, சத பிண்டமா விழுந்து கிடக்கு. அந்த யோசனை கேட்டாங்க, இது ஆகாது, மன்னருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு காட்டுல போட்டாங்க. அப்போ சாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அறைக்கு நரமாம்சம் சாப்பிடுறவா அவ இங்க வந்தான். இங்க 2 பிண்டம் கிடக்குது பார்த்தான். அவன் மனசு என்ன ஓடிச்சு தெரியல. அந்த 2 பாதி பாதியா பிறந்த 2 பிண்டத்தை அப்படி சேர்த்தா அது உயிர் வந்துட்டு. ஆச்சரியப்பட்டான். உடனே ராஜாட்ட கொண்டு வந்து கொடுத்தான். ராஜாவுக்கு தெரிஞ்சு வச்சு நம்முடைய குழந்தைன்னு சொல்லி அந்த சாரை சேர்த்ததினால்தான் சராச்சந்தன் பேர், சாரையால் சேர்க்கப்பட்டவன் பேர். அப்படி அவன் உயிர் வந்து 2 அதே மாதிரி இவன் தவம் பண்ணான். தகப்பனார் தவம் பண்ணார், என் மகனுக்கு சாவே வரக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலும் சாவு வரக்கூடாதுன்னு தவம் பண்ணார். அப்படியே வரம் கொடுத்தாங்க, உன் மகனுக்கு எந்த ஆயுதங்களாலும் சாவு வராது வராது வராது. ஆனால் இவன் எப்படி பிறந்தானோ அதே மாதிரி இவனை 2 பிரிச்சு போட்டாச்சுன்னா உயிர் போயிடும். அப்படிங்கிற ரகசியம் இவன் தகப்பனுக்கு மட்டும் தெரியும், அவர்களுக்கும் தெரியாது. அது கிருஷ்ணவர் மாத்தம் தெரிஞ்சது. அவர் சாடையால உணர்த்தினார், அதே மாதிரி பீமசேனன் செய்தார், அதே மாதிரி இறந்தான். உடனே அரண்மனைக்குள்ள பிரவேசித்தாங்க. அவருடைய மகன் உட்பட எல்லாருமே கிருஷ்ணர் சமானம் ஆயிட்டாங்க. சகதேவன் பேர். அவனுக்கு சராச்சந்திரனுக்கு பதிலாக அவனே முடிசூடினாங்க. அவன் மகனே முடிசூடினாங்க மகதேஷ். 20,000 ராஜபுத்திர வீரர்கள் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஜெயில வச்சு அடைச்சிருக்கிறான. அவர் ஜெயிலை திறந்து அத்தனை வெளியே வந்தார்கள். அத்தனை வெளியே வந்தா அப்படியே ஜெயிலுக்குள்ள ஒழுங்கா சாப்பாடு கிடையாது, பசியோடும் பட்டினியோடும் எலும்புத்தோடுமா தான் இருந்தாங்க. அவளையும்
ஆனாலும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தூது விட்ட பிறகு அதுக்கு பிறகு அவர் வந்தவர் கிருஷ்ணன் நினைவாகவே இருந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறாங்க. அப்படியே சங்கு சக்கர கதாதாரியாக, பட்டு பீதாம்பரம் தரித்தவராக, கௌசவமணி மாலை அணிந்தவராக, திரிவத்சந்திர மாறு தரித்தவராக, ரத்தன கிரீடம் தரித்தவராக, மகர குண்டலம் காதில் தரித்தவராக, சர்வ அவயங்களிலும் விதமான ஆபரணங்களை அணிந்தவராக, ஜோதிமலையமாக ஜொலிக்கிற ஸ்ரீமன் நாராயணனை பார்த்தார்கள். அப்படியே சாத்தாங்க விழுந்து வணங்கினார்கள். எம்பெருமானே, எங்களை செயலிலிருந்து மீட்டி விட்டீர்கள், சிறையிலிருந்து மீட்டி விட்டீர்கள். இது தற்காலிகமானது. ஆனால் இந்த சரீரமாகிய சிறை இருக்கிற அது நீடித்தது. சம்சாரமாகிய சிறையிலிருந்து எங்களை விடுவிக்கணும் சர்வேஸ்வரா. பிறப்பு இறப்பு என்கிற ஜெயிலிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் சர்வேஸ்வரா. உம்முடைய திருவடிகளில் நீர் முகக்கிற கைங்கரியங்களையே எந்நேரம் நாங்கள் செய்ய வேண்டும் சர்வேஸ்வரா. உம்முடைய திருவடிகளையே நாங்கள் சரணடைகிறோம் சொல்லி வணங்கினாங்க. உண்மையிலே பிரபக்தி மார்க்க வணக்கம் பண்ணிட்டாங்க. எம்பெருமான் சந்தோஷப்பட்டு அப்படியே இந்த சரீரத்தோடு இருக்கும் காலங்களெல்லாம் என் முகப்புக்கான காரியங்களை நினையுங்கள், பேசுங்கள், செய்யுங்கள். முடிவில் பரமதம் வருவீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்ற இந்த பெரும் பாக்கியத்தை உங்கள் நாட்டு மக்களையும் பெற வையுங்கள். எல்லாருக்கும் சரணாகதி தர்மத்தை சொல்லி சரணையை வையுங்கள் என்று உபதேசம் பண்ணி அவரவர்களை அவரவர்கள் நாட்டுக்கு எம்பெருமான் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு இந்திரபிரஸ்தம் வந்தார். எல்லாரும் எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்தார்கள். நடந்ததையெல்லாம் அர்ஜுனனும் பீமனும் கதகதையா சொன்னார்கள். கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டார்கள். ஒரு பெரிய தடை ஜராச்சந்திரன் ஒன்றுதான் முடிந்து விட்டது. இது நாளையிலிருந்து அந்த ராஜசூய யாகம் தொடங்கிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். என்ற அளவிலே இன்றைய காலட்சேபத்தை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசேல்நாதனையும் ஸ்ரீராமகிருஷ்ணன் குரு பஜை சொல்லி நிறைவு செய்கிறோம் சார், நிறைவு செய்கிறோம்.